இந்த வாரம் ஸ்மாக் டவுனில் நம்ம நிக் ஆல்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ரவுண்டு ஆஃப் த லாஸ்ட் டைம் இஸ் நவ் டோர்னமெண்ட்டோட ஸ்மாக் டவுன் லிஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருந்தார். ஸோ அதில் எல்ஏ நைட்டோட ஒரு அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு மிஸ்ஸை வந்து பார்த்திங்கன்னா டீஸ் பண்ணியிருந்தார். மிஸ்ஸுக்கும் ஜே ஊசோக்கும் ஒரு மேட்ச்சு. ஸோ அதில் ஜெயிக்கிறவங்க அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து எல்ஏ நைட்டை வந்து பார்த்திங்கன்னா ரிவீல் பண்ணாங்க. அது அவரோட ஆப்போனண்ட் யார் அப்படின்னு சொல்லி பார்க்குறச்சே அவர் வந்து ஒரு மிஸ்ட்ரி ஆப்போனண்ட்டாக இருக்க போகிறாரு. நான் வந்து உங்களுக்காக அது ஒரு சர்ப்ரைஸாக நான் வந்து மெயின்டைன் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிக் ஆல்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த சர்ப்ரைஸாக வரப்போகிற அந்த ஆப்போனண்ட் யார் அப்படின்ற ஒரு லீக்கான ஒரு நியூஸ் வந்து இப்போதைக்கு கிளம்பியிருக்கு. ஸோ நம்ம எல்லாருமே என்ன நினச்சோம், ஒரு வேளை ராண்டி ஆர்டன், ஒரு வேளை எஜ்ஜோ அப்படின்ற மாதிரிலாம் நம்ம நினச்சோம். இல்லை அவுட் சைட் ஆஃப் த பாக்ஸாக ஒரு நிக் ஆல்டிஸே ரிங் அட்டையரில் வந்து சண்டை போட ஆரம்பிச்சிருவார் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து யோசித்தோம். பட் ஆனால் இப்போ கிடச்சிருக்க லீக் வந்து அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இந்த லீக் வந்து சொல்கிறது என்னது அப்படின்னா, நம்ம டிஎன்ஏவோட ஜோ ஹென்ரி இருக்கார் பார்த்தீங்களா. ஸோ அவர் தான் வந்து எல்ஏ நைட்டோட அந்த சர்ப்ரைஸ் ஆப்போனண்ட்டாக வரப்போகிறதே வந்து அவர் தான் அப்படின்ற நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு. ஸோ ஜோ ஹென்ரியாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குன்ற நியூஸ் வந்து கிளம்பிட்டு இருக்கு. ஸோ இதை பற்றி உங்களோட தாட் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க.